வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சில நிமிடங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடந்து கொண்ட விதம் எனக்கு வருத்தம் அளிக்குது, வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை, இது ஒரு மேன் மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைகளில் ஒரு நிர்வாகி கூட அங்கே நிற்கல, எல்லாரும் உடனே ஓடிட்டிங்களே அப்படிங்கிறத அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கான கேள்விகளையும் காட்டமான விமர்சனத்தையும் நீதிபதி அவர்களே முன் வச்சிருக்கிறாரு. முதல்ல நீதிபதி அவர்களின் விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? தி டிபேட் சேனலில் நீங்கள் தான் இயக்குனர் கரு பழனியப்பனை பேட்டி எடுத்தீங்க. புதிய தலைமுறைன்னு அந்த சேனல் பேரே சொல்லி அவர் பேசின அது மக்கள் மன்றத்தில் கடுமையாக எடுபட்டது. நம்ம அந்த சேனலுக்கு விரோதி இல்லை, அந்த சேனலில் போய் நானும் டிபேட்டில் பங்கேற்கிறேன், நானும் வேலை பார்த்துருக்கேன். ஆமாம். அப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கும்போது மீடியாக்குள்ள பொறுப்பை அவர் வலியுறுத்தினார். இன்றைக்கு எல்லா மீடியாலையும் எல்லா செய்தித்தளங்களிலும் பாருங்களேன், செருப்பு வீசப்பட்ட போது அந்த நபர் அப்படின்னு ஒரு நபரை காட்டிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே இன்னும் அந்த நபரை போலீஸ் பிடிக்கல. மகோன்னத்தமான நபர் என்று பாராட்டப்பட வேண்டிய நபர் அந்த நபர். அந்த விஜய் பேசும்போது செருப்பு வீசிய காட்சி, அவர் கதறார், 10 பேர் போயிட்டாங்க, 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னு. அந்த நபரை காட்டிக்கொண்டு எல்லா மீடியாவும் போடுது. அப்போ 48 ட்ரோன் பறந்த அன்று ஒவ்வொரு மீடியாவும் 10லிருந்து 18 யூனிட் போட்டு எடுக்கப்பட்ட காட்சிகளிலிருந்து ஒரு சேனல் கூட இதெல்லாம் காட்டல. ஒருவேளை முன்கூட்டியே காட்டியிருந்தால், ஏன்னா விஜய் பேச தொடங்கிய அந்த நொடியிலே மயக்கம் போட்டு விடுறாங்க. அப்பவே ஒருத்தர் தோள் மேல தூக்கி போட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த காட்சியெல்லாம் மீடியாவில் வந்திருந்தால் நிலைமையே மாறி இருக்கும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நாமக்கல்ல 10-15 பேர் மயக்கமாகறாங்க, 4 பேர் ஐசியூவில். இதெல்லாம் 4-5 மணிக்கே ஃப்ளாஷ் பண்ணி தான் வச்சுங்களேன், கரூருக்கு போகிறது தடைப்பட்டிருக்கும். ஏடிஜிபி டேவிட்சன் சொல்கிறார், 6 மணிக்கு நாங்கள் சொன்னோம் போக வேண்டான்னு. அப்போது இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் காட்ட வேண்டிய பொறுப்பு மீடியாவுக்கு இருக்குது, கோட்டை விட்டாங்க. ஸோ அதைத்தான் கரு பழனியப்பன் வலியுறுத்தி சொன்னார். அதைத்தான் மேலும் வலியுறுத்தும் விதமாக நீதிபதி செந்தில்குமார் சொல்லியிருக்கிறார். இயக்குனர் கரு பழனியப்பனுக்கும் பாராட்டுக்கள். ஏன்னா மீடியா என்பது ஒரு மக்களுடைய கண்ணாடி போல செயல்படும். அதைத்தான் நீதிபதி செந்தில்குமார் சொல்லி, அவருக்கும் பாராட்டு. அதாவது தலைமை பண்பே இல்லை. நீங்கள் சொன்னது எல்லாத்தை விட உச்சபட்ச வார்த்தை, இது பார்ட்டியால் அந்த தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை. அப்போது அந்த வீடியோவை நியூஸில் பார்க்கும்போது ஒரு நீதிபதியாக பார்த்துருக்கிறார். அதை சொல்கிறார், வருத்தமாக இருந்தது, எனக்கு கஷ்டமாக இருந்தது, இரங்கல் கூட தெரிவிக்கல, வருத்தம் கூட தெரிவிக்கல ஒரு தலைவர். ஆமாம். அப்போ தலைமை பண்புனா என்ன? ஒரு பார்ட்டி. நீங்கள் விஜய் என்ன நினச்சிக்கிறாருன்னா, தன்னை ட்ரம்ப்புக்கு இணையாக ஒரு தலைவராக நினச்சிக்கிறார். இல்லை, உண்மையில் தன்னை மோடிக்கு இணையாக தலைவராக நினச்சிக்கிறார். அதாவது உங்கள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, ஆனால் உங்களுக்கு கூட்டம் கொடுக்கிறது பிகாஸ் யுவர் ஆக்டர். இதை தவிர வேற எந்த தகுதியுமே கிடையாது. நான் பல முறை கடுமையாக எல்லா டிபேட்லையும் நான் சொல்கிற ஒரு டைலாக் தான் அது. ஏன் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும்? எதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வரணும்? என்ன கொள்கை? இந்த 4 கூட்டத்தில் அவர் பேசின ஸ்பீச்சில் ஏதாவது ஒரு ஸ்பீச் ஒரு பத்திரிகையாளராக உங்களை பாதித்தது அப்படின்னு ஒரு 2 லைன் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அதாவது ஒரு போலீஸார் நிபந்தனை விதிக்கிறார்கள். அந்த நிபந்தனை விதிக்கும் போது கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் என்னென்ன சொல்கிற, நாகையில் 2வது கட்ட பயணத்தில் அவர் ஃபர்ஸ்ட் திருச்சி, அரியலூர், அடுத்து 2வது கட்ட பயணம் தான் அது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதான், உங்களை பார்த்து கையாட்டக்கூடாதான், கையை இவ்வளோதான் தூக்கணுமா, 3 நிமிஷம் தான் பேசணுமா, நான் பேசுகிறதே 3 நிமிஷம் தான், இவ்வளோ நேரம் தான் பேசணுமா, இப்படிலாம் நிபந்தனை விதிக்கிறாங்க. இந்த நிபந்தனையை பிரதமர்கிட்ட சொல்வீங்களா, விதிப்பீங்களா? ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்வீங்களா? ஒரு RSS தலைவரிடம் நீங்கள் இப்படிப்பட்ட நிபந்தனை விதிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ உங்களை எங்கே கம்பேர் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் ஒரு மாஸ், ஒரு கரிஸ்மேட்டிக் ஆக்டர், நான் மறுக்கவே மாட்டேன். அப்போது நீங்களுடைய அவருக்கு என்ன எப்படி மேலோங்குதுன்னா, நான் போனால் எனக்கு கான்வாய் ரோடு ஃப்ரீயாக இருக்கணும், முன்னாடி ஒரு 25 ஜீப், எப்படி சிஎம்முக்கு போதோ பிஎம்முக்கு போதோ அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேண்டும்னு நினைக்கிறார். இல்லை, அந்த அளவுக்கு புரிதல் இல்லாதவராக இருப்பார் அவர். புரிதல் இருந்திருந்தா நேற்றுக்கு கரூரில் நடந்து விட்டு ஒரு 1.25 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்திருப்பாரா? 10 நிமிடங்களில் 17 உயிர் போய்விட்டதாக எனக்கு வருதுங்க ரிப்போர்ட்டு.
ஒரு பத்திரிகையாளர் எனக்கு வருது செய்தி. திருச்சியில் அவர் போகும்போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க 30 பேர் இறந்துட்டாங்களே சார்னு வார்த்தை நம்பர்ஸை சொல்லியே கேட்குறாங்க. அப்போ நீங்க அதன் பிறகு போகும்போது தான் நீதிபதி இந்த வார்த்தையை சொல்கிறார். உங்க போய் அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் விசாரிப்பதற்கு கூட தலைமை அந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள், அடுத்த கட்ட நிர்வாகிகள் இல்லைன்னு சொல்றது எதுக்கு? இப்போ எல்லாருடைய ஒரு சராசரி டீ கடையில் பேசுறது, பத்திரிகையாளர் பேசுவது, இதெல்லாம் அப்படியே பிரதிபலித்திருக்கிறார். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீதிபதி அவர்கள் விஜய் அவர்கள் மேல ஏன் வழக்கு பதியப்படல, ஆதவர்ஜன் அவர்கள் போஸ்ட் குறித்து கேட்கறது, இதெல்லாம் பண்றாரு. ஆனா அதே நேரத்துல விஜய் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோல எனக்கு கொடுத்த இடத்துல நான் போய் பேசுனதை தவிர எந்த தப்பும் நான் பண்ணல அப்படின்னு அவரு சொல்றாரு. அந்த வீடியோ நீங்க கூட கேட்கலாம். இந்த வீடியோ வெளியிட்டார்ல இந்த சம்பவத்துக்கு பிறகு 4.25 நிமிஷம். ஆமா, அந்த வீடியோல தான் இந்த வார்த்தை சொல்றாரு, நான் வேற எதுவுமே பண்ணலன்னு. நீங்க அரசாங்கம் சொல்வதற்கு எல்லா நிபந்தனைகளும் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இப்போ கண்டிப்பா வந்து ரோட் ஷோ பண்ணாதீங்கன்னு சொன்னது கோர்ட்டா அரசாங்கமா ஏதோ ஒண்ணு. நம்ம என்ன சொல்றோம், நீங்க ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடர் மீன்ஸ் ஆக்டர், உங்களை பார்ப்பதற்கு தான் கூட்டம் வரும். இப்போ கரூர்ல இறந்து போன பல குடும்பங்கள் வந்து நிர்வாகிகளா, தொண்டர்களா, உறுப்பினர் கார்டு வச்சிருப்பாங்களா? கிடையாது. பார்க்க வந்த ஒரு ஆசையில உயிர் பறி போயிருக்கு. அப்போ நீங்க எதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? அரசாங்கம் இப்படிலாம் நிபந்தனை விதிக்கிறது, எனக்கு மட்டும் விதிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதை தான் சொல்றேன், நான் போய் ஒண்ணுமே செய்யல, பேச ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு மதுரை கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. அதுல என்ன சொல்றாங்க? 2 கேஸ் வருது. எதை சொல்றீங்க? சிபிஐ விசாரணை கேட்டதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, முன்ஜாமீன் கேட்டதை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. சரி, அந்த முன்ஜாமீன் கேஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு நாசம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்றாங்க. சரி, அதுல கூட நீங்க பாருங்க, நம்ம காவல்துறை மீது ஒரு குறை சொல்வதற்கு ஒரே ஒரு ஸ்கோப் இருக்கு. நீங்க வந்து மாநில நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்கிறீர்கள். ஏன் விஜய்க்கு இந்த அனுமதி கொடுத்தீங்க? சரி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் இந்த தண்ணீர் உள்பட பல வசதிகள் செய்திருக்கணும், அதை காவலர்கள் கண்காணித்தார்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக தண்ணி வைப்பதற்கு போலீஸ் வந்து ஏற்பாடு செய்வாங்க. ஏன்னா பட்ஜெட் கொடுப்பாங்க, அந்த பட்ஜெட்டில் கார்பரேஷனோ இல்லை போலீஸோ செய்வாங்க. ஒரு பிரைவேட் பார்ட்டி நடத்துகிற நிகழ்ச்சிக்கு தண்ணி யார் வைக்கணும்? கட்சி தான். ஏன்னா அரசு நிகழ்ச்சினா அரசு நடத்தணும், கட்சி நிகழ்ச்சியை கட்சி தான் நடத்தணும். கனிமொழி அவர்கள் வந்து பிரஸ் மீட்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ தண்ணி வைக்காது யார் தவறு? இன்னொரு முக்கியமான செய்தி மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப போய் பதிவு பண்ணணும். ஏன்னா ஜட்ஜு வந்து இந்த அளவுக்கு கொந்தளிப்போடு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்த வழக்கு என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ரோடு ஷோகளுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் தான் மனு, பிரேயர். அந்த மனுவே அவர்கிட்ட போனது. ஆனால் அவர் என்ன கேஸ்லாம் எடுத்திருக்காரு பாருங்க. பஸ்ல 2 இடத்துல, பழைய வீடியோ தான் அது, இதுக்கு முன்ன இந்த கரூர் நடந்த சம்பவம் இல்லை, 2 வீலர்ஸ் 2 இடத்துல விஜயோடைய பஸ் கிட்ட 2 வீலர் கீழே வந்து விழுந்துருது. ஒரு பக்கம் விஜய் வந்த பக்கம், அதாவது பஸ்னுடைய இடதுபுறம், அங்க ஒரு தடவை வண்டி விழுது. இன்னொரு பக்கம் வலது பக்கம் விழுது. வலது பக்கம் விழுந்தது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே இறந்து போயிருக்க வேண்டிய தருணம். ஆனால் எப்படியோ போகுது. அவர் என்ன கேட்குறாருன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாரு, உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஹிட் அண்ட் ரன், அந்த வண்டி 2 வீலர் அடிபட்டு கீழே விழுதுல, ஏன் பஸ் நிறுத்தப்படவில்லை, ஏன் வழக்கு போலன்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்க லீனியன்ட்டா இருக்கீங்களா? இந்த கட்சியின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் லீனியன்ட்டா இருப்பது காட்டுகிறதுங்கிறார். விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணணும். நேற்று திருமாவளவன் அவர்கள் பேசும்போது குறிப்பிடுறாரு, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது என்ன 2 சாஃப்ட் கார்னரை விஜய் மேல பண்றீங்க? இன்னைக்கு செந்தில்குமார் அவர்கள், நீதிபதி அவர்களும் அதே கேள்வியை கேட்கிறாங்க. விஜய் அவர்கள் எங்க என்ன தப்பு பண்ணாங்க? இல்ல, இப்போ அந்த கேள்வி ஹிட் அண்ட் ரன்னு இப்போ எல்லாரும் மீடியாவில் பார்த்தாங்க, அது யாராவது செய்தி ஆக்குனாங்களா? ஏன் அப்போ நீதிபதி கேட்பது சரிதானே? நீங்க வந்து அந்த பஸ்ல இருந்து பார்க்கும்போது அண்ணே கீழே விழுந்துட்டு மாதிரி தெரியுது, அப்படியே வண்டி நிறுத்துப்பா. ஒரு பதட்டமாகணும்ல தலைவருக்கு, மனுஷனாவே பதறணும், தலைவன் அது இன்னும் எவ்வளவு இருக்கணும். அப்போ நீங்க வண்டி கீழே விழுந்ததை கூட தெரியாமல் நிறுத்தாத வண்டி ஓட்டு நீங்க சொன்னீங்களா, இல்ல அந்த டிரைவர் ஓட்டினாரா? கண்டிப்பாக ஹிட் அண்ட் ரன் விஜய் மீது வழக்கு போடணும் அப்படி நீதிபதி வலியுறுத்துவது. நீங்க குறைந்தபட்சம் ஒரு சாமானியனுங்க, நீங்க வண்டி ஓட்டுறீங்க, ஒருத்தர் மேல இடிச்சிட்டீங்க, நிறுத்தி ஐயா அடிபட்டுச்சா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமா, ஒரு சிராய்ப்பு தானா, சாரிங்க மன்னிப்பு கேட்பீங்களா இல்லையா? அப்போ நீங்க கேஸ் ஆனிச்சுன்னா நம்ம 6 மாசம் அலையணும். இந்த உணர்வு கூட இல்லாத ஒருத்தர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? கட்சியும் இல்லை, தலைமை பண்பும் இல்லை என்று நீதிபதி சொன்னதை விட எல்லாரும் கேட்கிற கேள்வி, விஜய் என்ன பாவம் பண்ணார் சார், விஜய் என்ன தப்பு பண்ணாரு, இந்த சிலர் கேட்குறாங்க.
அவங்களுடைய சார்பா சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் கடுமையாக பேட்டி கொடுத்துருக்கீங்க, உங்களை கூப்பிட்டு கேட்டாங்களான்னு தெரில. ஏன்னா ஒரு 4-5 பேர் கேட்டாங்க விஜய் தரப்புலேருந்து. சார் சொன்னேன், நாமக்கல்ல உங்களுக்கு என்ன டைமிங்? 8:45. சரி 8:45க்கு ஏன் போனீங்க? சார் ஒரு ஃப்ளைட் வந்து அவருக்கு வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனார். ஸ்பெஷல் ஃப்ளைட் டைமிங் வந்து அவருக்கு அட்வான்ஸ் பண்ண கேட்டாங்க. ஆனால் அந்த 8:45 தான் கிடச்சிது. சரி 6 மணிக்கு கேட்டிங்களா? இல்லை. 5 மணிக்கு கேட்டிங்களா? இல்லை சார் ஒரு 6 மணிக்கு மேலே தான் கேட்டார். 6 மணிக்கு மேலே இல்லைல்ல. எப்போ சொன்னாங்க? காலைல 3:45 சொன்னாங்களா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா முதல் நாளே சொல்லியிருக்காங்க 6 மணிலேருந்து எங்களுக்கு கிடையாது, 8 மணிக்கு மேலே எடுத்துங்கன்னு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நைட்டே கிளம்பி நாமக்கல்ல போய் ஸ்டே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா முன்னாள் இரவு ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சியில் போய் இருந்திருக்கணும், அங்கே ஏதாவது ஹோட்டல் தங்கியிருக்கணும். இல்லையா காலையில் கிளம்புகிற திருச்சி ஃப்ளைட்டில் ஏறி போய் அங்கே லவுஞ்சில் உட்காந்துருக்கணும். நீங்கள் 8:45 டைம் கொடுத்துட்டு 8:45 எதுவுமே பண்ணல, நான் தனி விமானத்தில் தான் போவேன்னு நினைக்கிற ஒருத்தராக இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் தொண்டர்கள்ட்டையாவது தெரியப்படுத்தியிருக்கணும். நான் வரத்துக்கு லேட் ஆகும், தண்ணி வைங்க, சாப்பாடு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு கேட்டால் வந்து ஃப்ளைட்டு வந்து டைமிங் கொடுக்கல எங்களுக்கு, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போது இதோட கொடுமை, நீங்கள் 12 மணிக்கு கரூர், எத்தனை மணிக்கு போனீங்க? 7 மணிக்கு. அப்போது ஜென்ரேட்டர் ஏன் வச்சிங்க? ஃபோக்கஸ் லைட் ஏன் வச்சிங்க? உங்கள் நோக்கம் என்ன? அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட என்ன சொல்லியிருப்பீங்க? தலைவர் 8:45 பாயிண்ட்டு வரமாட்டார் தம்பி, 8:45 தான் கிளம்புவோம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்கே லேட் பண்ணுவோம், அங்கேருந்து ஒரு 5-6 மணி நேரம் லேட் ஆகும், ஈவினிங் தான் அங்கே ஃபிக்ஸ் ஆகும், ஃபோக்கஸ் லைட்டு ஜென்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணு. அப்போ உங்கள் நோக்கம் தெரிகிறது, நீங்கள் லேட்டாக தான் போவீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? குறித்த நேரத்தில் போகவில்லை என்பது யாருடைய குற்றச்சாட்டு? போலீஸ் வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு யார் பதில் சொல்லணும்? கேட்டால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வண்டி இன்ச்சு பை இன்ச்சு போச்சு. அப்போ என்ன நீங்கள் வந்து யார்? நீங்கள் இது ஒரு 2 தடவை பார்த்தும் அவங்களுக்கு தெரியல இப்படிதான் நடந்திருக்குங்கிறது. ஏற்கனவே நடந்திருக்க விஷயம் தான், ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது. திருச்சியில் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம புரிஞ்சிருக்க முடியும், அது ஃபர்ஸ்ட் டைம் அவராலையும் யூகிச்சிருக்க முடியாது. அதற்கு பிறகும் இப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சு இந்த டைம் மாறினதை லேட் ஆகிறத கூட அப்டேட் பண்ணாமல் இருக்கிற பேசிக்கான தவறுகள்லாம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா நீங்கள் மக்கள் உங்களை பார்க்க துடிக்கிறாங்க, நீங்கள் அரசியல் தலைவராக மாறணும். உங்களுக்கு 4 முறை ஏற்கனவே நீங்கள் போயிட்டீங்க, இது வந்து அடுத்த கட்ட பயணத்துக்கு வரீங்க. இப்போது அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா காலத்தில், கலைஞர் அண்ணா காலத்தில் தொழில்நுட்ப வசதி கிடையாது. மேடையில் சும்மாவே சொல்லிட்டு இருப்பாங்க. சென்னையில் கிளம்பும்போது வேலூரில் மீட்டிங் வச்சுங்களேன், காஞ்சிபுரத்தை கடந்து விட்டார், வாலாஜாவை கடந்து விட்டார், ஆற்காட்டை தொட்டு விட்டார், இவ்வளோ சொல்லிப்பாங்க. உண்மை தெரியாது. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலான்னு தெரியுங்களா? போலீஸ்க்கு ஒரு வைர்லெஸ் மெசேஜ் வரும். சார் அவர் வந்து சத்துவாச்சாரி கிராசிங்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாருன்னு தகவல் தெரியும். இதுதான் போலீஸுக்கு கிடைக்கிற வைர்லெஸ் மெசேஜ். இதை வச்சு தான் கட்சி ஏற்பாட்டாளர்கள், நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தெரியும். அப்படி நடந்த கூட்டத்தில் கூட இவ்வளோ டெத் இல்லையங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ எல்லா டிவிலையும் ஓடுது, இங்கே வந்து கொண்டிருக்கிறார், அது வரதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்தில் எங்கெங்க இருக்கிறாரு, எந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுறாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு இவ்வளோ லேட் ஆகுது. நிர்வாகிகள் என்ன செய்திருக்கணும்? அடிப்படை வசதிகளுக்கான தேவைகளுக்கான இதை தான் நீதிபதி இத்தனை முறை கேட்குறாரு. உங்களுக்கெல்லாம் உணர்ச்சி இல்லையா? ஏன் ஓடி போய் ஒளியுறீங்கன்னு கேட்குறாரு. ஏன் சார் தலைமறைவுலாம் ஆகணும்? ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிற செய்திலாம் இது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய பத்திரிகை அனுபவத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் 93லேருந்து பத்திரிகை துறையில் இருக்கிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கவர் பண்ணியிருக்கேன். குறிப்பாக வந்து 13 மணி நேரம் வைகோவுடைய நிகழ்ச்சி கவர் பண்ணியிருக்கேன். அவருடைய மெரினா ஊர்வலம் 13 மணி நேரம் ஆர்கே சாலையில் நின்று, அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் 14 மணி நேரம், நமக்கு அதுக்கப்புறம் 5-6 ரிப்போர்ட்டர்ஸ். ஆனால் இந்த கவரேஜ் பாயிண்ட்டு ஜம்மி பில்டிங்கிறது இப்போ வந்து இந்த மேம்பாலம் இருக்குல்ல, ராயப்பட்ட மேம்பாலம், அந்த பாயிண்ட்டில் எனக்கு கவரேஜ் பாயிண்ட்டு 13 மணி நேரம் நிற்கிறேன். அப்படிலாம் கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்கிறோம். எந்த வித அசம்பாவிதம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த பொதுச் செயலாளரும் இப்படி தலைமறைவான செய்தியே கிடையாது. எந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரும். அவர் போய் நீங்க மனு போடுறாரு, இல்லை தலைமறைவு தானா, இல்லை அப்படி ஒரு செய்தியா வருதா? இல்லை அரசாங்கத்திலையும் ஒரு கேம் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன். எப்படின்னா, கேஸ் போட்டாங்க, வழக்கமாக போய் பிடிப்பாங்கல்ல, தனிப்படை அமைத்தார்கள், தேடினார்கள்னு. எதுவுமே இல்லை. ஆனால் மீடியா எழுதியது புஷி ஆனந்தை ஏற்காட்டில் தேடினார்கள், பாண்டிச்சேரியில் தேடினார்கள். உண்மையிலே தேடல, கேஸ் போட்டாச்சு. என்னன்னா, விஜய் உள்ளிட்ட யாரையும் கைது பண்ணக்கூடாது, அது அரசாங்கம் எடுத்த முடிவு. அதுதான் ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க. அந்த முடிவை ஏன் எடுக்கணும்? அந்த முடிவு வந்து எடுத்தது 2 வகையில் நல்லது. ஆளுங்கட்சிக்கு எப்படி நல்லதுன்னா,
விஜய் கைதுன்னு போயிருந்தேன்னு வச்சுங்க. இல்ல எஃப்ஐஆர்ல புசி ஆனந்த் அவர்களின் பெயர் இருக்கு, அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் பெயர் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? இல்ல மதியழகனை கைது பண்ணிட்டாங்க. எஸ், அவர் இப்ப இன்னைக்கு ஜாமீன்ல. ஆமா. ஆனா ஆனந்த் ஏன் கைது பண்ணல? இந்த இதுல விஜய் நிர்மல்குமார் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடலாம். என்னன்னா விஜய் கைது அப்படின்னு செய்தி போயின்னு வச்சுங்களேன், இந்த 41 பேர் இறப்பு பின்னாடி போயிருக்கும். கைது பெருசா இருக்கும். தமிழ்நாடு முழு பரபரப்பா விஜய் கைதுன்னு அது போயிருக்கும். இந்த 41 இறப்பு வந்து பேசு பொருளா மாறி இருக்காது. ஸோ கவர்மெண்ட் எடுத்த முடிவு உஷாரு. அழகா 1 மேன் கமிஷன் போட்டாங்க. அதை வந்து இந்த 41 உயிரிழப்பை வந்து பேசு பொருளாக்குனாங்க. அது கவர்மெண்டோட கேம், இல்லைன்னு சொல்ல. இப்போ என்னன்னா, இப்போ எல்லாரும் வந்து கேஸ் போட்டாச்சு. இப்போ போய் பெயில் கேட்குறாங்க. 3 சாய்ஸ் தான். ஒன்று பெயில் கிடைக்கும். பெயில் கிடைச்சா அவங்கள வந்து கோர்ட்டு நாங்கள் கேஸ் போட்டோங்க, பிடிக்கலான்னு பார்த்தோம், வெளியே தெரியாமல் ட்ரை பண்ணோம், அவர் போய் பெயில் வாங்கிட்டாரு. ஒருவேளை பெயில் கொடுக்கலன்னா கைது பண்ணுங்கன்னு நீதிமன்றத்தில் உத்தரவு வரும். இப்போ வந்தது இல்லை, போய் பிடிக்கணும், இல்லை சரண்டர் ஆகணும் உத்தரவு வரணும். இப்போ ஆதவ அர்ஜுன் பாருங்க, இந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் 4ஆம் தேதி தான் உத்தரகாண்டில் பேஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய நிகழ்ச்சி. அங்கே போகிறதுக்கு 1ஆம் தேதியே போகிறார். ஒரு நிகழ்ச்சிக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி போகிற ஒரு நபரை இப்போ தான் பார்க்குறோம். 1 2 டெல்லிக்கு போயிட்டார். இப்போ இந்த ஒருவேளை சென்னை ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராக அப்பீல் போகலாம் சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு முன்கூட்டியே போய் அங்கே டெல்லியில் லாபி பண்ணி ஸ்டே வாங்கலான்னு ஒரு பிளானோட போயிருக்கலாம். ஆனால் இந்த உத்தரவுக்கு மீறி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன உத்தரவுன்னா கிடைக்கலாம். ஆனால் இந்த இவரோட உத்தரவெல்லாம் பார்க்கும்போது அங்கேயும் போட்டு காட்டினாங்கன்னு வச்சுங்க, இந்த பஸ் காட்சி, இந்த கலவர காட்சி கண்டிப்பாக ஜப்பான் எதிரொலித்து இருக்கிறது. ஜப்பானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதனால் கண்டிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இந்த காட்சிகளை பார்த்திருக்க முடியும். எப்படி உங்களுக்கு பெயில் கிடைக்கும்? ஆதவ அர்ஜுனா மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அவரு டெலீட் பண்ண ட்வீட்டை நீதிபதிகிட்ட காமிக்கிறாங்க. அவர் வந்து இது வந்து மக்களிடையே புரட்சியை தூண்டுற மாதிரி இருக்கு, இதன் பின்புலத்தை ஆராயணும்னு சொல்றது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் பதிவு செய்து டெலீட் செய்து விட்டார் என்பது ஒரு 20 நிமிஷத்துல டெலீட் பண்ணிட்டார் டாக்டிஸ். அவருக்கு என்னன்னா அது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ்னா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அது டாக்டிஸ். ஆதவ அர்ஜுன் பயங்கர கில்லாடி, தெளிவான நபர். அதை பதிவு பண்ணிட்டு டெலீட் பண்ண இருக்காதா? அதுக்கு தான் உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டீம் இருக்கு, திமுக ஐடி விங் இருக்கு, போலீஸ் இருக்கு. இப்போ ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. இல்லை, அதுக்குள்ளே எக்கச்சக்க ரீட்வீட்டு, அதை வச்சு டெலிகிராம்ல போடுறது, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுறதுன்னு போயிடுச்சு. ஆமாம், சாலையில் நடந்தாலே தடியடி, சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டாலே கைது. ஏங்க எப்போ கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? தமிழ்நாட்டில் அப்படி நடக்குதா? சரி, இதை போட்டாங்கல்ல, கேஸ் போட்டாங்கல்ல, ஏன் பிடிக்க முடியாது? வீட்டில் தான் இருந்தார். மீடியாலாம் போய் மைக் நீட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனார் டெல்லி. பிடிக்கல. முதலமைச்சரோட வந்து 2-3 வருடங்கள் 6-7 வருடங்கள் சைக்கிள் ஓட்டினார்ன்ட்டு பிடிக்கலையா? முதலமைச்சர் ஒரு காலத்தில் நெருக்கமான நண்பராக இருந்தார் அப்படின்னு விட்டுட்டீங்களா? அணுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு. வழக்கு போட்ட பிறகு எதற்காக காத்திருக்கிறீர்கள் கேட்டாங்க நீதிபதி. கேட்டாங்க, யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? நீதிமன்ற உத்தரவுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? போலீசார் பார்த்து கேட்ட கேள்வி. அப்ப நீங்க வழக்கு போட்டு அப்படியே விட்டுலாமா? இல்ல, சரி, கைதுங்கிற விஷயத்துக்குலாம் போனா அது திமுகவுக்கு எதிராக பரப்பப்படாதா? அதுதான் நான் சொன்னேன். அரசியல் பழிவாங்கலுக்காக பண்றாங்கிற வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்களா? சரி, இதே மாதிரி ஒரு ட்விட்டர் எக்ஸ் தளத்துல நீங்களும் நானும் போட்டு சும்மா இருந்திருக்க முடியுமா? வீட்டுக்கு வந்து கவு தட்டிருக்க மாட்டாங்களா? அப்போ விஜய் கட்சியில் பொறுப்பாளராக இருந்தால் ஒரு நியாயம், வேற ஒருத்தர் இருந்தால் இன்னொரு நியாயமா? நீங்க நேபாளத்தில், இலங்கையில், பங்களாதேஷில் வெடித்த கலவரம் போல் வெடிக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் தூக்கி எறிய வேண்டும். எந்த ஆட்சியாளர்கள்? எழுத வேண்டியது என்ன துணிச்சலா? டெல்லி ஆட்சியாளர்களா இல்ல தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களா? எழுத வேண்டியது என்ன? அந்த ஆதரவை நீங்க போட்டுட்டு அழிக்கிறது இல்லை. எந்த ஆட்சியாளர்கள்? அது தேச துரோக வழக்குங்க. அது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலகம் நடக்க எதிரானது. ஆமா, எல்லாத்துக்கும் எதிரானது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு புரட்சி வெடித்தால் என்ன புரட்சி? இங்க இருக்கிற ஆளுகிற அரசாங்கத்தின் தலைமை பதவியில் இருக்கிற வீட்டுக்கு உள்ள போய் அடிக்கணும். அதானே உங்க நோக்கம்? அப்படிதான் நடந்தது இலங்கையில, அப்படியே நடந்தது நேபாளத்தில். அப்போ வந்து இது மத்திய அரசு வந்து ஏற்குமா? யாராக இருந்தாலும் ஏற்பார்களா? நீங்க தேர்தல் ஜனநாயக முறையில் ஆட்சியாளர்களை வந்து இறக்குவது என்பதுதான் அதான் ஜனநாயகம். அதுதான் நீங்க வந்து கேட்கிற ஒரு ஓட்டு முறை. அதுன்னு மக்கள் கிட்ட கேட்குறீங்க, அவங்களை இறக்கிட்டு எங்களை ஏத்துங்கன்னு. குறைந்தபட்ச நாகரிகமே இல்லாம அதை பதிவு பண்ணிட்டு நீங்க இவ்வளவு நாள் இருந்தது ஆச்சரியங்க. அதான் சாஃப்ட் கார்னர் வந்து திரும்ப கேட்டதும் அந்த கேள்விதான், நீதிபதி கேட்டதும் அந்த கேள்விதான். அண்டர் டீலிங் இருக்கான்னு கேட்டார. அவர் வந்து எந்த கோபத்தில் கேட்டார் என்பது வேறு.
திரும்ப கேட்டது. ஆனால் உண்மையிலே வேறு யாராவது இப்படி ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தால் என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கும்? இந்த திருமா அவர்களின் கோபமான ஒரு பிரஸ் மீட்டு, அதற்கு பிறகு நீதிபதியோட ரொம்ப காட்டமான கேள்விகள். இதற்கு பிறகு ஒரு பத்திரிகையாளரா நீங்க தொடர்ந்து அரசியலை கவனிக்கிறவரா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கான நடவடிக்கைகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் செல்வாரா? கைதுங்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அசுர சக்தி படைத்த ஒரு அரசியல்வாதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை கை வைத்தால் நமக்கெல்லாம் சிக்கல் அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்கிறது. நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன். அது வந்து பல தொகுதிகளில் வந்து இவர்களுக்கு வந்து சிக்கல் ஆகும். ஓட்டு வந்து வராது. முதல் தலைமுறை வாக்காளர்கள், அப்புறம் டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற வாக்காளர்லாம் வந்து அவருக்கு ஓட்டு போட்டுட்டா என்ன ஆகும்? மைனாரிட்டி ஓட்டு அவர் கபலீகரம் செய்து விட்டால் நாம் பாதிக்கப்படுவார்கள். இப்படிலாம் அரசியல் செய்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு. ஆளுங்கட்சி செய்கிற தவறு மிகப்பெரிய மோசமான தவறு. நீங்க இதே தவிர வேற கட்சி செய்திருந்தா விட்டுருப்பீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு விஜய் அவர்களே கேட்கிறாரே சார். என்ன தப்பு பண்ணல நீங்க? ஏங்க நீங்க வந்து லேட்டா போன தப்பு, அங்க போனது இல்லாம நீங்க ரோட் ஷோ மாதிரி உட்காந்து வண்டிக்குள்ள உட்காந்து முதல்ல இந்த பஸ் பயணமே தப்புங்க. நீங்க மக்களை வந்து உங்களை பார்க்க துடிக்கிற மக்கள், நீங்க கூட அந்த கரூர் போயிருப்பீங்க. கரூர்ல எத்தனை பேர் வந்து விஜய் மேல வந்து பரிதாபப்பட்டிருப்பாங்க. பாதிக்கப்பட்ட இறந்து போன வீட்லயே விஜய்க்கு வந்து எதிரான மனநிலை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்படிப்பட்ட உங்களை வந்து துரத்தி கொண்டு வந்து பார்க்கிற கூட்டம் இன்னமும் அன்பா இருக்கிற மக்களா இருக்கு. அன்பாக இருக்கிற மக்கள், அதாவது இந்த பக்கம் இருக்கீங்க பஸ்ல, இந்த பக்கம் தெரியல ஓடி இப்படி வரான். நீங்க அந்த பஸ் காட்சியை பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளுமுள்ளாய் வருது. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான பயணத்தை நீங்கள் வகுக்க வேண்டும்? உங்களுக்கு நீங்கள் அந்த பஸ்ஸை வச்சுங்க, சொகுசு பஸ், கேரவன், படுக்கை அறை, டாய்லெட்டு இத்தியாதி இத்தியாதி எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் மக்களை பார்க்கும்போது ஒரு சாதாரண திறந்த வெளி ஜீப்பு, ஒரு டெம்போ, சின்ன ஆட்டோ, 4 பக்கம் பார்க்கலாம். நான் கேட்குறேன், எதுவுமே பண்ண வேணாம், லைட் ஆஃப் பண்ணாமல் போனால் அது கூட பரவாயில்லைங்க. நீங்கள் இப்போது தமிழ்நாடு முழுவதும் விஜய் கட்சியுடைய 2 மாவட்ட செயலாளர் பெயர்கள் தெரியும். நாமக்கல், கரூர். கரூரில் மதியழகன், நாமக்கல்லில் சதீஷ். என்ன கேட்குறேன், மற்ற ஊருக்கு போனீங்களே, திருச்சி போனீங்க, பெரம்பலூர் போனீங்க, அரியலூர் போனீங்க, அரியலூர் பார்க்க முடியல, நாகை, திருவாரூர் போனீங்களே, எங்கேயாவது ஒரு இடத்தில் உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளரை அந்த வேனில் ஏற்றுனீங்களா? ஒரு ஆரம்பத்தில் அல்லது முடிவில், பேச்சின் முடிவில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணாருன்னு பேரை கூட சொல்லலாம், அரேஞ்ச்மெண்ட். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுடைய இந்த சர்வாதிகாரத்தனமான போக்கு இருக்குல்ல, ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சி.வி. சண்முகத்துக்கு நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஜீப்லேருந்து ஓப்பன் அந்த டெம்போலேருந்து பேசினாலும் கூட அவர் நிற்பார், மாவட்ட செயலர் யாருன்னு பார்ப்பார், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துன்னு பேர் படிப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துலாவது பவுன்சரை நிற்க வைக்கிறீங்களா? என்னங்க பிரயோஜனம்? கட்சி மாவட்ட செயலர் நிற்க வைக்க வேண்டாமா? அப்போ என்ன மனநிலை உங்களுக்கு கட்சி நடத்துறது? கட்சி நடத்துவது என்பது மிக மிக ஒரு அழகான ஒரு அரசியல். அந்த அரசியல் வந்து செஞ்சாதான் மக்களுக்கு எடுபட போறீங்க. ஆனால் இவருக்கு வந்து எந்தவித கட்டமைப்பு இல்லை. உண்மையிலே பெரிய ஓட்டு சதவீதம் இருக்கிறதுன்னு திமுக ஏன் இதெல்லாம் சொன்னா, அவர் மாவட்ட செயலர் பெயரை சொல்வதற்கே அவருக்கு வந்து தயக்கம். அப்படிப்பட்ட நபரை பார்த்து ஆளுங்கட்சியா பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? ஒரு தொகுதியில் மாவட்டத்துக்கு ஒரு இடம், 5 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு 25,000 50,000 பேர் வரான்னு வச்சுங்களேன். அப்போ என்ன உங்க வாக்கு சதவீதம்? 8 - 10. அது அந்த எல்லா மாவட்டத்திலும் வரவும் போறவன், வெளியூருக்காரன் எல்லா சேர்த்து தான் அந்த கூட்டம். இன்னொன்று சொல்லட்டுங்களா, அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் சேருகிற கூட்டம் என்பது அதுதான் கூட்டம். இது கும்பல், கூடி கலைவதல்ல கூட்டம். அது இது வந்து கூடி கலைகிற கூட்டம், அதுக்கு பேர் கும்பல். கூடி கலைகிற கூட்டம் இருக்குல்ல, சிந்தனையோடு போவோம். அண்ணா என்ன பேசினார், கலைஞர் என்ன பேசினார், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் நீங்கள் சேர்க்கணும். அதுதான் அரசியலில் நிற்கும். அதை விட்டுட்டு நீங்கள் மாவட்ட செயலர் கூட ஏற்ற மாட்டீங்க, பவுன்சர் ஏற்றிப்பீங்க. அதை பார்த்து இந்த ஆளுங்கட்சி பயப்படுது. ராகுல் காந்தி பேசுறாரு, பாஜக கையில் எடுக்கு, அதிமுக நீ சாஃப்ட் கார்னர்ல பேசுறாரு. எடப்பாடி நேத்து அரசாங்கத்தின் மீது தவறு, முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது அரசு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குறிப்பிடுறாரு. பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்க குழுவும் முதல்வருக்கு லெட்டர் எழுதியிருக்கு. நான் ஒண்ணே சொல்றேன், இது ரொம்ப கிரிட்டிக்கான விஷயம், மக்களுக்கு புரியணும். திமுகவை வந்து கடுமையாக வளர்த்து விடக்கூடாது என்று இந்திரா காந்தி எம்ஜிஆரை வந்து கட்சியை உடைச்சி ஆரம்பிச்சாங்க. இந்த எம்ஜிஆரும் கலைஞர் சண்டை போட்டால் திமுக அழிந்து விடும்
காங்கிரஸ் பலப்படும். ஏன்னா அப்போ காமராஜர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ல வெளியே போறார். அப்போ இந்த கட்சியை உடைத்து விட்டால் காங்கிரஸ் பலப்படும் என்று இந்திரா காந்தி நினைத்தார். மிகப்பெரிய தவறை செய்தார் இந்திரா காந்தி. அப்புறம் திமுக இருந்தது, அதிமுக வந்துடுச்சு, காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க விஜயை வந்து தூக்கி நிறுத்துவது, விஜய் வளர்வதற்கு, விஜய் வளரக்கூடாது. விஜய் வளர்ந்தால் உங்க கட்சி வளராது, பாஜக வளராது, அதிமுக வளராது. எழுதி தரேன். நீங்க இப்படி ஒரு தப்பான காரியத்தை செய்யாதீங்க. நீங்கன்னு சொல்றது யாரு? நீங்க நீங்க பாஜக அதிமுக ரெண்டு கட்சியும் சொல்றேன். எல்லாரும் அரவணைக்கிறீங்க. நீங்க திமுக எதிராக ஒரு இப்போ திமுக வந்து சித்தாந்தம் ரீதியான வலிமையான கட்சிங்க. இப்போ இந்தியாவில் ரெண்டு கட்சி தான் சித்தாந்த ரீதியான கட்சி. காங்கிரஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக, பாஜக. பாஜகவுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அரசியல், ஆன்மீகம், கடவுள். இது திமுக அப்படி இல்லை, பெரியாரிசம். ரெண்டாவது ஏழைகள், சமூக நீதி, பெண் முன்னேற்றம்னு பலவித சித்தாந்தங்கள் இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட ஒரு திமுக வேறு பரப்பி இருக்கு, அமேசான் காடு மாதிரி அங்கங்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த வந்து அமேசான் காட்டை அழிக்கிறது லேசுப்பட்ட காரியம் அல்ல. ஆனா நீங்க பாஜக என்ற சித்தாந்தம் மோதக்கூடிய கட்சி நீங்க விஜய் கையில் எடுக்கிறீங்க. என்டிஏக்கு வந்துடணும், அமித்ஷா பேசிவிட்டார், இந்த நேரத்தில் கையில் எடுத்துடணும். ரொம்ப ராங் ஐடியாலஜி. நீங்க எப்படி காங்கிரஸ் வந்து காணாம போச்சோ அதே கதை தான் அதிமுக தான் சொல்ல வரேன். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் கையில் எடுக்க வேண்டும், விஜய் நம் பக்கம் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அது உங்க கட்சியை வந்து அழிக்கிற முயற்சி. இது புரிஞ்சுக்காம அவர் ஏதோ பெரிய பூதாகரமாக வந்து விடுவார், திமுக வீழ்த்துவதற்கு விஜய் தான் நமக்கு தேவைப்படுவார் என்று பாஜக நினைக்கிறது, அதிமுக நினைக்கிறது. இதை பார்த்து திமுக பயப்படுறது. நீங்க அதிமுக கூடங்க, நான் இது வந்து ஏதோ ஒரு விமர்சனத்தில் வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்க திமுக உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, எல்லாம் நீங்க கோட்டீஸ்வரர்கள். அது பலவித காரணத்தோட சொல்றேன் அந்த வார்த்தையை. அதிமுக உருவாக்கி லட்சாதிபதிகள் தான். 1 லட்சம் 2 லட்சம் கோட்டீஸ்வரர் உருவாக்கி வச்சிருக்கிற கட்சிங்க திமுக. அது அழிக்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. அதிமுகவுக்கு இருப்பாங்க ஒரு 50,000. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பவர்ஃபுல் டீம் கிட்ட மோதுறதுக்கு விஜய் வராரு. விஜய் பொருட்செலவு செய்வாரான்னு தெரியாது, ஆனா அவருடைய மாஸ் பிம்பம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நான் எழுதி தரேன். அவருடைய அந்த வாக்கு சதவீதம் மேலும் மேலும் குறையும். ஏன் அவர் வந்து சனிக்கிழமை வராருன்னா அந்த பிம்பம் கட்டமைக்கணும். தன்னை பார்க்கிற கூட்டம் வந்தால் அது ஓட்டாக மாறும். அடிக்கடி வெளியே வந்தால் நமக்கு மவுசு குறையும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வராது. இது வந்து நல்ல ஆரோக்கியமான செயல் இல்லை. அவரே திருந்தணும். ஓகே, அவர் சார் இவ்வளோ நடந்திருக்கு. நீதிபதி முதற்கொண்டு நீதிபதி இவ்வளோ கோவப்பட்டு பேசியிருக்கிறாங்க. ஒரு இரங்கல் தெரிவிக்கல சார். கொடி கம்பத்துல தன்னுடைய கொடி அரை கம்பத்துல பறக்கணுங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை எல்லா கட்சிகளும் முக்கியமான இந்த மாதிரி ஒரு வருத்தகரமான நிகழ்வுல பண்ணுவாங்க. அதை செய்யல, அந்த மக்களை போய் சந்திக்கல. ஈவன் நான் கரூர்ல போகும்போது பேசுறாங்க, கிட்ட ஒரு தடவை போன்ல பேசலையேங்க சார் அவர்கிட்ட, அது மட்டும் பேசியிருந்தா பரவாயில்லைங்கிறாங்க. ஒரு தொலைபேசி உரையாடலை விஜய் அவர்கள் வேண்டாம், யாராவது ஒருத்தங்க பண்ணல. இதெல்லாம் ஏன் பண்ணாம இருக்கிறாரு? எப்போ பண்ணுவாரு? நல்ல ஆலோசகர் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லீடருக்கு அவர் நாலேஜபிளா இருக்கலாம், கலைஞர் நாலேஜபிளா இருக்கலாம், ஜெயலலிதா நாலேஜபிளா இருக்கலாம். ஏன் தனக்கான ஒரு சில ஆலோசகர்களை ஏன் வைத்துக் கொள்கிறார்கள்? ஏன் சில பேர்கிட்ட கேட்குறாங்க? ஸோ நல்ல ஆலோசகர் இருந்திருந்தா அவர் திருச்சி விட்டு வெளியே வந்திருக்க மாட்டார். திருச்சியிலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கணும், அங்கே நிர்வாகிடுவாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம தயாராகணும், என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் 1 அட்வொகேட். இவங்களுக்குலாம் அட்வொகேட்டே கிடைக்க மாட்டாங்க. நல்ல சிறந்த வழக்கறிஞர்கள் கிடைப்பார்கள். ஏன்னா இவங்களாம் வந்து காசு இருக்கு, காசு இருந்தாலும் நீங்க காக்க வைப்பீங்க. நீங்க கலைஞர் அட்வொகேட் யார் ஃபிக்ஸ் பண்ணணும் கலைஞர் பார்ப்பார், தாமதிக்கவே மாட்டார். வாங்க என்ன பாயிண்ட், இந்த கேஸ் வருது, என்ன பண்ணலாம் பாரு. ஜெயலலிதாவுக்கு இந்த சிக்கல் இருந்தது, ஜெயலலிதா பார்ப்பதற்கு பல மணி நேரம் காத்திருக்கணும். அதனால தான் சீனியர்ஸ் வர மாட்டாங்க. சில வக்கீல்கள் வந்தாங்க, நான் குறை சொல்லலை. நீங்க இந்த மாதிரி ஆட்கள் காக்க வைத்தாங்க, எந்த வக்கீலும் ஏற்றுக்க மாட்டாங்க, அறிவுள்ள வக்கீல், சீனியர்ஸ். ஸோ என்னன்னா இப்போ வந்து போய் திருச்சியில் உட்காந்துக்கிட்டு, ஒரு ரிசார்ட்டில் உட்காந்துக்கிட்டு, ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு, சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்? சரி, ஹோம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் பத்தாது, எனக்கு இன்னும் கன்மேன் போடுங்க. எப்படி கல்லத்தை அடிச்சுவாங்களா விஜய? கல்லத்தை அடிப்பாங்களா? என்ன சொன்னீங்க நீங்கள்? ஒரு ஃபோனுக்காக ஏங்கினாங்கன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு ரசிகர்கள் கூட்டம், அல்லது விஜய் மீது பரிதாபப்படுகிற கூட்டம், அவர் வந்து திரும்ப வந்து கல்லத்தை அடித்து ஓட விட்டுருவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. சிஆர்பிஎஃப்னு வரும், தமிழ்நாடுக்கு வந்து
அவருக்கே இருக்கு சார், அவருக்கே 2 பாதுகாப்பு இது இருக்கு. இல்ல ஒய் பிரிவு இருக்கு, ஒய் பிரிவு இருக்கு, அவருடைய துபாய் டீம் இருக்கு. இல்ல இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கேட்டு நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறேன், என்னுடைய மக்களை நான் பார்க்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டும் சொல்லியிருந்தாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ எடுத்திருக்காதா, அழகாக கொடுத்துருக்கும். அது சொன்னேன், நல்ல ஆலோசனைகள் முதலில் வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் வந்து அரசியல் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல வேற, அவர் வந்து ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளே போதும், இன்னொரு புதிய கட்சி வந்து இன்னும் மக்களை குழப்ப வேண்டியதில்லை, புரியுதுங்களா? இவர் என்ன சொல்றாரு பாருங்க, புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க, என்னத்த புதுசா சொல்றதுன்னு கேட்கிறாரு. உங்களால புதுசா சொல்ல கூட முடியலன்னா எதுக்கு கட்சி நடத்துறீங்க? ஒரு மீட்டிங் சொல்லியிருப்பார் இந்த வார்த்தை, கடைசியா பேசின மீட்டிங் தான் புதுசா சொல்ல. அப்போ மக்களை ஈர்ப்பதற்கு சொல்லக்கூட உங்களுக்கு கருத்து இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? இப்போ சினிமாவில் நீங்க சொல்றீங்களா, நான் ஒரே ஒரு வசனம் சொல்லி இது அவருக்கு புரிய வைக்கிறேன், விஜய் வந்து அரசியல் என்னன்னு புரிய வைக்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் லஞ்சம் வந்து தலைவரித்தாடுகிறது, ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போடுறாங்க, கைது பண்ணுறாங்க, திரும்ப வேலைக்கு வராங்க. அப்போ என்ன பண்ணோம், புதுசாக என்ன சொல்லணும், நான் சொல்கிறேன், ஒரு விஜய்க்கு வந்து நான் ஒரு ஆலோசகராக தான் என்ன சொல்லுவேன், சரி தொடர்ந்து வந்து ஊழல் செய்யாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்கன்னு எல்லா கட்சியும் சொல்லுது, எல்லா ஆட்சியாளர்களும் சொல்கிறார்கள், அதை மீறி லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கார்கள். பட்டா சிட்டா ஜாதி சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் எல்லாத்துக்கும் லஞ்சம், ஆன்லைனில் போட்டால் கூட லஞ்சம் வாங்குறான். வீட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஆன்லைனில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. திமுக அரசாங்கம் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஒரு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே உங்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. 100ல் 1 கிடைக்கும், 1 2 கிடைக்கும். அவங்க உடனே ட்விட்டரில் எழுதுவாங்க, ஆஹா நான் அப்ளை செய்தேன், என் வீட்டுக்கு வந்து அந்த தாசில்தார் ஆரத்தழுவி சான்றிதழ் வழங்கி விட்டான்னு எதை எழுதிட்டா அதை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லணும், இப்படி லஞ்சம் நடக்குதுல்ல. நான் ஆட்சிக்கு வந்தால் இப்போ 2 கான்ஸ்டபிள் டிஸ்மிஸ் பண்ணாங்க தெரியுங்களா, திருவண்ணாமலை ஒரு ஆந்திராவிலேருந்து வந்த இளம் பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் நிரந்தரம் டிஸ்மிஸ். லஞ்சம் வாங்கி நிரூபிக்கப்பட்டால் அரசு ஊழியர் மீது வழக்கு விசாரணை இல்லை, நிரந்தரமாக டிஸ்மிஸ். என்னுடைய ஆட்சியில் நடக்கும், சொல்லி பாருங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க புதுசா சிந்திக்கவே தெரியல, சொல்லவே தெரியல, பெப்பேங்கிறீங்க. உங்களை நம்பி பார்க்கறதுக்குள்ள கூட்டம் வருது. உங்களுக்கு வந்த கூட்டமா ஓட்டு போடுற கூட்டமா, பார்க்க வந்த கூட்டம், ஓட்டு போடுற கூட்டமா? எல்லாம் பிலோ 18 இருக்கு, அவங்கள ஓட்டு போடுவாங்களா? நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு அதுல படித்த புத்தி கொஞ்சம் சிந்திக்கிற கூட்டம் என்ன சொல்லுவாங்க, இந்த நீதிபதி சொன்ன வார்த்தைகளை நாளை பத்திரிகைகள் படிக்கும்போது உனக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்லும்போது இந்த வார்த்தை எப்படி எத்தனை பேர் பேசுகிறோம், ஆமாம் நான் கூட விஜய் ரசிகர் தான், உண்மையிலே இப்படி இரங்கல் சொல்லியிருக்கலாமோ, இப்படி ஓடி வந்து பார்த்துருக்கலாமோ, இதெல்லாம் செய்ய தவறிவிட்டாருன்னு ஒரு சிந்தனை மாற்றம் வந்தால் அது உங்களுக்கு எவ்வளோ பலவீனம். ஓகே சார், இப்போ அஸ்ராகர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறேன்? அது ஒரு நீதிபதி அவர்களே இல்லை, நீதிபதி அமைச்ச குழு நல்ல குழு தான், பட் ஒரு திறமையாக இதை வந்து கையில் எடுத்து விசாரிக்கணும். இப்போ வந்து தவறு யார் மீது என்பது அரசாங்கத்து மீது இல்லை. ஏன்னா இப்போ வீடியோ எல்லாம் போட்டுக்கிறாங்க யூடியூப்லாம், அவங்க கட்சியாலே வந்து அவங்க அவரை பார்க்க வந்த கூட்டமே தான் நெரிசலில் சிக்கியிருக்கு. இப்போ என்னெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா, நீங்கள் இது என்ன விசாரணை செய்தாலும் 41 உயிர்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? போன உயிர் போனது. இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்போ இருக்கிற கட்சி கூட ரோட் ஷோ நடத்துறாங்க, முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்துறாரு, இனி அதை நடத்தவே கூடாது, விதிமுறைகளை வகுக்கணும், கடுமையான விதிமுறைகள். இப்போ எடப்பாடி பழனிசாமி 173 தொகுதிக்கு போயிட்டார், பஸ்ஸில் போனார். அதுபோல் இந்த பஸ் கலாச்சாரம் ஒழிக்கப்படணும், ரோடில் நின்று பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு பொது இடத்துல பேசுங்க. எங்க ஒரு 5000 பேர் வந்தால் போதாதுங்க, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 பேர் வந்து எதுக்கு 50,000 பேர் 1,00,000 பேர் கூட்டுறீங்க? நீங்கள் ஏதாவது எல்லா தொகுதிக்கும் போக போறீங்கல்ல. ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடுமையாக்கணும். இன்னும் சொல்ல போனால் பொது சொத்துக்களுக்கு டேமேஜ் நீங்கள் அப்புறம்லாம் இல்லை, எந்த கட்சி கூட்டம் போடுதோ அந்த கலெக்டர் கிட்ட 1 கோடி ரூபாய் கட்டணும். 1 கோடி ரூபாய் அந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட 1 கோடி ரூபாய் கட்டணும். இப்போ இங்க எத்தனை வைப்பு தொகையா கொடுத்துருங்க. இது நீதிமன்றம் இல்லை, அந்த கலெக்டர் இப்போ விசாரணை நடத்தி ஆர்டிஓ விசாரணை நடத்தி அந்த ஒரு ஹோட்டலும் ஒரு ஹாஸ்பிட்டலும் டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களாம் வந்து எப்படிங்க செலவு பண்ணுவாங்க? ஒரு சாதாரண ஹோட்டல் ஓனராக இருப்பார், அவருக்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்குல்ல, அது எப்படி கொடுப்பீங்க? அந்த கட்சி தான் கொடுக்கணும். இப்படி ஒரு கடுமையான சட்ட திட்டங்களோடு நெறிமுறைகளோடு ஒரு நீதிமன்றம் இது இன்னும் கையில் எடுத்துக்கணும். இதோட முடிஞ்சிடக்கூடாது. நீதிமன்றம் கடுமையான சட்ட திட்டங்களை நெறிகாட்டி வழிமுறைகளை வகுத்து இனி எந்த அரசியல் கட்சியும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது, ரோட்ல மீட்டிங்கே போடக்கூடாது. அதுக்கான இடம் ஒரு பொது மைதானம்,
ஓகே. அதுக்கு வந்தாலும் பணம் கட்டணும், தண்ணி வைக்கப்பட வேண்டும், குடிநீர் வைக்கப்பட வேண்டும். அங்க வர மக்களுக்கு குடிநீராக கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம். ஆமா. ஓகே. இப்போ அரசு கைது இல்ல வழக்கு பதிவுங்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் போறதுக்கு அஞ்சுது விஜயகண்டு அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க. என்ன ஒரு நல்ல அரசாக இருக்கக்கூடியது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு திருமாவளவன் கோரிக்கை வைக்கிறாரு. நீதிபதி அவர்களே ஏன் இன்னும் தயங்குறீங்கிற கேள்விகள் எழுப்பும்போது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உடனடியாக செய்ய வேண்டியதுன்னா உங்களோட நிறைவு கருத்து. ஐபிஎல்ல கர்நாடகா அணி வெற்றி பெற்றதற்கு RCB பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணாங்க. அதுல 11 பேர் இருந்தார்கள். அரசாங்கம் அங்க இருக்கிற கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் போலீஸ் தவறு செஞ்சாங்கன்னு சொல்ல, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கவனக்குறைவாக இருந்ததுக்காக போலீஸார் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும். எஸ்பி மீதோ அங்க மண்டல பொறுப்பாளர் இருக்கிற ஐஜி மீதோ எடுத்திருக்கணும். எடுத்தாதான் மக்கள் மன்றத்தில் நம்புவார்கள். இது அரசாங்கத்துக்கு சொல்ற ஒரு விஷயம். ஏனென்றால் தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 ஒரே ஒரு பெண்மணி தான் இருந்தார். அந்த மாநில முதல்வர் இங்கே எப்படி விஜயோ அல்லு அர்ஜுன் அப்படி நாட் ஓன்லி தெலுங்கானா ஆந்திரால பீகார் வரைக்கும் பவர்ஃபுல். பீகார் போகும்போது கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பெண்மணி இறந்ததற்கே அல்லு அர்ஜுன் ஒரு நாள் சிறையில் இருந்தார். அப்போ நீங்க அரசாங்கம்னா எதற்கும் கவலைப்படக்கூடாது. அந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கணும். எடுக்க தவறிய தப்பு விஜய்க்காக இல்லை, தமிழ்நாட்டில் சலசலப்பு வரும். நாளைக்கு நான் கேட்குறேன், இதுவே அதிகம். நீங்கள் ஸ்டாம்பீடில் 4-5 பேரா 41 பேரா இல்லை, மிக மோசமான சம்பவங்கள். இப்போ 15 நாள் கழித்து விஜய் திரும்ப போனால் இன்னும் கூட்டம் வரும். கூட்டம் வராதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த 41 பேர் இருந்து போய்விட்டார்களே, அதனால் நம்ம கூடக்கூடாதுன்னு யாரும் நினைக்க போகிறதில்ல. வேறு ஊர் போனால் வேலூருக்கோ இல்லை இங்கே இருக்கிற ஆம்பூருக்கோ இல்லை இங்கே திருவள்ளூருக்கோ போனால் இதே போன்ற கூட்டம் விஜய்க்கு வரும். விஜய் பார்க்க ரசிகர்கள் கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் இனிமேல் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட வரக்கூடாது, ஒரு குழந்தை கூட கீழே விழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டத்தை நீதிமன்ற உதவியோடு தமிழ்நாடு அரசாங்கம் வகுக்கணும். ஓகே, என்ன செய்வாங்கன்னு பொறுத்து பார்ப்போம் சார். பல்வேறு கோபமான கேள்விகளை, நியாயமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறீங்க. நீதிபதி சொன்ன கருத்துக்களையும் பகுத்தாஞ்சு பேசியிருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி சார். நன்றி.